வணக்கங்க. மது குடிச்சா நம்ம இதயத்துக்கு நல்லது. குறிப்பா அந்த ரெட் ஒயின்லாம் குடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பல செய்திகள நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்ன? உண்மையிலேயே மது குடிச்சா நம்ம உடம்புக்கு நல்லதா? அப்படிங்கிறத பத்தி கிளியரா அலசி ஆராய்வோங்க. வாங்க. அதாவதுங்க, மிதமா மது குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க நல்ல கொலஸ்ட்ரால், அதாவது HDL அப்படிங்கிற நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகுதுன்னும், LDL கம்மியாகுது. அது மட்டும் இல்லாம ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் சரியாகுது அப்படிங்கிறதையும் ஒரு மருத்துவ ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெட் ஒயின் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ரெசர்வட்டால் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உடையதுங்க. அதாவது திராட்சையிலேருந்து எடுப்பாங்க. ஸோ இதை நம்ம குடிக்கும் போது ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் மற்ற ஒயினுக்கும் இந்த ரெட் ஒயினுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் படி பார்க்கும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அது மூலமா ஸ்ட்ரோக் வரக்கான, அதாவது பக்கவாதம் வரக்கான அதிக சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாரம் ஒரு முறை ஒரு ட்ரிங்க் குடிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு சிகரெட்டுக்கு சமமானது அப்படிங்கறது சொல்றாங்க. அதாவது நீங்க வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ட்ரிங்க் குடிக்கிறீங்க அப்படின்னா அது 1% அளவுக்கு கேன்சர் வரக்கான சான்சஸ் ஏற்படுத்துங்க. ஸோ நீங்க மேக்ஸிமம் வாரத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறீங்க அப்படின்னா 1% கேன்சர் சான்சஸ் ஆகுது. ஸோ 100 வாரத்துல 100 தடவை குடிக்கிறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு கேன்சர் வருங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காலாம் பார்த்துட்டீங்கன்னா குறிப்பா அவங்க சின்ன வயசுல இருந்தே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்களுக்கு டெய்லியுமான ஒரு பழக்கமும் கூட. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நாட்டு, அதாவது கனடா நாட்டுல கூட 2 வாரத்துல 2 தடவைக்கு மேல இதை குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம 3 இருந்து 6 தடவைக்கு மேல குடிச்சோம் அப்படின்னா அது மூலமா நிறைய பேருக்கு பிரெஸ்ட் கேன்சர் வருது அண்ட் காலன் கேன்சர் வருது, இந்த மாதிரிலாம் பாதிப்புகள் வருது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு மேல போச்சு அப்படின்னா கூட அது நிறைய பேருக்கு பக்கவாதம், ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ரிங்க் அப்படின்னு சொல்றேனே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரிங்க் அப்படின்னா ஒரு 350 ml பீர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு 140 ml ஒயினுங்க அண்ட் 45 ml அளவுக்கு இந்த சொல்லப்படக்கூடிய இந்த பிராண்டி, விஸ்கி, ரம், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ஒரு 45 ml எடுத்தா அதை தான் ஒரு ட்ரிங்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதில் எது நான் சொன்ன அளவில் குடிச்சாலும் இது கண்டிப்பாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். அண்ட் இதனால ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னா அது சுத்தமான உருட்டுங்க. தாறுமாறா வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது நம்ம அரசாங்கம் சொல்ற மாதிரி மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுதாங்க. ஸோ முற்றிலுமா அதை தவிர்த்துருங்க. ஹாப்பியா சந்தோஷமா உங்க ஃபேமிலியோட இருங்க. தேங்க்யூ.